ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி டே டைமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணேன். ஈவினிங் மட்டும் ட்ரேட் பண்ணி, அதுவும் நாஸ்டாக்கோட 9:30 to 11 விண்டோ மட்டும் ட்ரேட் பண்ணி ஒன்லி யூஸிங் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸோட ஆர்டர் ஃப்ளோவை எப்படி கம்பைன் பண்ணி கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பியூராக ஆர்டர் ஃப்ளோக்கு எப்படி சேஞ்ச் ஆனேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. அண்ட் கைஸ், நம்ம வந்து லாஸ்ட் 9 மந்த்ஸாக ஆர்டர் ஃப்ளோவும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி ஆர்டர் ஃப்ளோ, ஐசிடி அண்ட் எஸ்எம்சியோட ஆர்டர் ஃப்ளோ எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்றது, அண்ட் எஸ்என்ஆரோட எப்படி ஆர்டர் ஃப்ளோவை கம்பைன் பண்ணணுன்றதையும் சேர்த்து தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் திஸ் திங்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா திங்ஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணி என்னோட சேர்ந்து நீங்களும் ஈவினிங் டைமில் லைவ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் மீ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் போகும். நாட் ஃபேன்சி எடிட்ஸ் இது எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு அந்த எடிட் இதிலலாம் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் சொல்ல வந்த கண்டென்ட்டை கிளியராக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். ஐ எம் ஒர்க்கிங் எஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபார் பாஸ்ட் 3.5 இயர்ஸ். அண்ட் ஈவினிங் டைம் மட்டும் தான் நான் நாஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஸ்டார்ட் வித் இந்தியன் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 20 ஆர் 21 பீரியட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. காலேஜ் பீரியட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பெங்களூரில் போயிட்டு ஒரு 25 டேஸ் லிவ் லாங் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டில் 25 டேஸ் வந்து நான் ஸ்டே பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டேன். ஆப்ஷன்ஸ் எல்லாமே டேட்டா ரீடிங் தான். இப்போ நீங்கள் லைக் எக்ஸாக்ட்லி நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ மாதிரி தான் அதுவும் இருக்கும். அங்கேயுமே டேட்டா ரீட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதில ஸ்டார்ட் பண்ணதால தான் என்னமோ எனக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு டேட்டா இருந்தா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ யூசுவலி எஸ்எம்சி அண்ட் ஐசிடி நான் லேர்ன் பண்ணியும் எனக்கு அதில ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அங்க வந்து நமக்கு கிளியரான டேட்டாஸ் இருக்காது. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவோம். ஆர் எல்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். அங்க வந்து ரியல் டைம் டேட்டாஸ் எதுவுமே நம்ம ரீட் பண்ண மாட்டோம். லைக் வால்யூம் இதெல்லாம் ரீட் பண்ண மாட்டோம். பட் அதையும் ரீட் பண்ணி பண்ணக்கூடிய ஐசிடி ட்ரேடர்ஸுமே என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் நெறைய அட்வைசஸ் டே பை டே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபுல் டைமாக நான் 1 1/2 இயர்ஸ் கிட்ட ட்ரேட் பண்ணேன். பட் ஃபேமிலி அண்ட் பர்சனல் சிச்சுவேஷனால என்னால் அதை கன்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஒர்க்கு போயிட்டு அந்த ஒர்க்கு போனாலும் ட்ரேடிங் வந்து என்னால் விட முடியல. ஸோ நான் பார்ட் டைமாக என்னென்னலாம் பண்ண முடியும், ஈவினிங் டைமில் எஸ்எம்சி மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் ஈவினிங் எனக்கு இருக்கிற அந்த ஒரு 2 ஹவர்ஸில் வந்து என்னால் எஸ்எம்சியை வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேட்ஸ் வந்து லண்டனில் போயிருது. ஸோ லண்டனில் ட்ரேட் எடுக்க முடியலை அப்படின்ற டிப்ரெஷன்லேயே நியூயார்க்கில் வந்து லாஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்க்கு நமக்கு சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நம்ம ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம ஒர்க்கு போகிறனால தான் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் நிறைய ட்ரேடை மிஸ் பண்ண வேண்டியதில் எனக்கு அந்த எஸ்எம்சி சூட் ஆகலை. அண்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஐசிடி. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஐசிடி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஐசிடியை நான் வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் ஐசிடி லேர்ன் பண்ணி ஐசிடி யூஸ் பண்ணேன். ஐசிடி எனக்கு நல்ல ப்ராபபிலிட்டியில் நல்ல வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸில் இருந்துச்சு. அப்பயும் நான் அக்கௌண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணேன். பட் அந்த ஆர்டர் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்டர் ஃப்ளோ ட்ரேட் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபீட்ஸில் வரும் இல்லையா, ஆப்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் வரும்பொழுது ஸோ ஆர்டர் ஃப்ளோவை லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்டர் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்டர் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஐசிடியை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணேன். அப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஈக்குவலைஸ் ஸ்டேஜ் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக என்னால் ட்ரேட் பண்ண முடியலை. மார்னிங் ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஐசிடிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கும் அப்போ இருந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். அப்போ வந்து நிறையா எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, 1 ஹவர், சிஆர்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு பண்ணல. என்னால் எக்ஸாக்டாக ப்ராப்பராக பண்ண முடியலை. ஸோ ஐசிடியை டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆர்டர் ஃப்ளோ வச்சு மட்டும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஆர்டர் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 ஃபண்டட் அக்கௌண்ட் கிட்ட காலி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜிங்லையும் ஒவ்வொரு திங் ரிப்பேர் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியடில் நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்போ கரண்ட்டாக நான் ஆர்டர் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நான் லாஸ்ட் வீக் யூஸ் பண்ண ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணதுக்கும் நான் யூஸ் பண்ணது அதுதான். கரண்ட்லி எனக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியுமே இதுதான். ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 1D மேக்ஸ், G2, G1, கால் வால், புட் வால், அதுக்கப்புறம் கெக்ஸ் லெவல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் உடைய லெவல். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் பற்றி ஏதாவது நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்காக தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆனால் ஆப்ஷன்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது செகண்டரி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸில் வந்து டெல்டா காமா தீட்டா விகாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டாபிக்ஸ் இருக்கும். இதில் டெல்டான்றது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ ஸ்பாட் ப்ரைஸில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த 0.5 0.6 0.7 டெல்டாவில் தான் இருக்குன்றது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. பட் காமா வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. காமா தான் வந்து மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய ப்ரைஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அந்த காமா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேக்னெட்டாகவும் ஹைலி ரியாக்டிவ் பொசிஷன் ஸ்ட்ரைக்காகவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அதனால தான் நான் வந்து கெக்ஸ் லெவலுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். இந்த 1.5 ஹவர்ஸ் அதாவது 1:30 to 2 ஹவர்ஸ் விண்டோவுக்கு காமா லெவல் அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். எக்ஸாக்டாக நான் ஒன்ஸ் காமா லெவல்ஸோட ரியாக்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃபைன், காமாலையுமே வந்து 50-50 தான் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். பட் காமா வச்சு மட்டும் பார்க்காம அட் ஆஃப் மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம். ஏ டு எஃப்னு சொல்லிட்டு அட் ஆஃப் மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம். அதுதான் வந்து நமக்கு இந்த பிக் ட்ரேட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த பிக் ட்ரேட்ஸ்ன்றது என்னன்னா இங்கே குட்டி குட்டி கட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, க்ரீன் அண்ட் ரெட். இது எல்லாமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோடைய பிக் ஆக்டிவிட்டீஸ். பிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஷார்ட் டேர்ம் பீரியட்ல பிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறது வந்து 0.2 செகண்ட்ஸில் வந்த பெரிய பெரிய ட்ரேட்ஸ். இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே பையர்ஸ் வந்து 1226 வால்யூம் வந்தும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் இருந்து மார்க்கெட் செல் ஆயிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பிக் ட்ரேட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும், அந்த பிக் ட்ரேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அட் ஆஃப் மெத்தட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த அட் ஆஃப் மெத்தடோட ஓவரால் தியரிஸ் என்னன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அது செகண்டரி. ஸோ இந்த மெத்தட் அதுக்கப்புறம் ட்ரெண்டையும் டைரக்ஷனையும் அதுக்கப்புறம் பொசிஷன்ஸை நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே வால்யூம் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், அப்புறம் லெஃப்ட் ப்ரொஃபைல் வந்து இது வீக்லி ப்ரொஃபைலு, ரைட் ப்ரொஃபைல் இப்போ உங்களுக்கு தெரியாது, பட் எனேபிளில் இருக்கும். இப்போ தெரியாது. ரைட் ப்ரொஃபைல்ன்றது கரண்ட் டே மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சுன்னா கரண்ட் டேவோட வால்யூம் ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம வந்து அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷனையும் லொக்கேஷனையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு சேம் அஸ் வால்யூம் ப்ரொஃபைல் மாதிரி கீழே குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா யூஸ் பண்ணுவேன். குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா விச் மீன்ஸ் பையர் மைனஸ் செல்லர் அவங்களுடைய ரியல் ஆக்டிவிட்டீஸ். ப்ரைஸ் மூவ் ஆனாலும் சம்டைம்ஸ் வால்யூம் மூவ் ஆகாமல் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கீழே இருக்கிற சார்ட்டில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த வால்யூம் பாஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டலுக்கு அந்த வால்யூம் இதெல்லாமே உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் இருக்கும், இந்த வால்யூம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிக் ட்ரேட்ஸை யூஸ் பண்ணி அப்சார்ப்ஷன் அண்ட் இனிஷியேஷன் பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரிக்கு நம்ம இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இதை தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் நான் நோட் பண்ணிட்டுலாம் வரல. ஓப்பன் மைண்டடாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லணும்னு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். மைட் பி சம் மெம்பர்ஸ்க்கு அது டிஸ்டர்பாக இருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் நான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங் வியூ சார்ட்டுன்றதை நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது மோஸ்ட்லி. எனக்கு இதிலே எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். குவிக் ஸ்கேல்பிங் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவரில் நமக்கு ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரைடே வந்து எனக்கு எஸ்எல் தான். நான் இந்த இடத்துல ஒரு லாங் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் நான் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். 1:1 தான் அந்த ட்ரேடு. பட் நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் அவன் கெக்ஸ் லெவலுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ஸோ அதனால் என்னால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத இடத்துல வந்து அந்த இடத்துல நான் எஸ்எல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு செல் கொடுத்துட்டு நல்ல மூவ் போயிட்டான். பட் மோஸ்ட்லி நான் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் லாஸ் பண்ணதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தில் இருந்து இந்த ட்ரேட் என்னால் எடுக்க முடியல. அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஓவராலாகவே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரிப்பீட்டடாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசன்ட் டேஸில். அதுக்கப்புறம் ஹவு லாங் ஐ பீன் ட்ரேடிங் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆல்ரெடி சொன்னது தான். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஆர்டர் ஃப்ளோ லாஸ்ட் 1 இயரில் வந்து ஆர்டர் ஃப்ளோ தான் மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 100% மாஸ்டர் பண்ணலை. பட் முடிஞ்ச அளவு தேவையான அளவு டே பை டே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். எதுக்காக பார்ட் டைமாக நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஃப்ளோவை பிக் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஐசிடிஸில் நமக்கு கீ லெவலுக்காக வெயிட் பண்ணுவோம். சம்டைம்ஸில் கீ லெவல் எடுக்காமல் போயிடும். சம்டைம்ஸில் கீ லெவல் எடுத்துகிட்டு போயிடுவான்.
அது 2த்துடைய ப்ராபபிலிட்டியுமே ஈக்குவலா இருக்கும். நம்மளால ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு வர முடியாது. ஸோ, அதனாலயே எனக்கு நெறைய ட்ரேட்ஸ மிஸ் பண்றேனோ அப்படின்ற சைக்காலஜிக்கல் வைஸ் ரொம்ப, 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 ரொம்ப டேமேஜ் ஆயி நெறைய லாஸஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரிவெர்ஜ் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, அப்போ நமக்கு ஒரு கிளியரான டேட்டாவும், கிளியரான ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் பாயிண்ட் வேணும் அப்படின்றத வந்து நான் லேர்ன் பண்ணேன். வால்யூம் தியரீஸ் லேர்ன் பண்ணல. அக்செப்டன்ஸுக்கும், ரிஜெக்ஷனுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் லேர்ன் பண்ணேன். அந்த திங் எனக்கு ஐசிடி எஸ்எம்சியை விட ஆர்டர் ஃப்ளோ ஒரு படி மேலே இருந்துச்சு. அக்செப்டன்ஸ் ஆகுதா ரிஜெக்ஷன் ஆகுதான்றதை ஈஸியாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த ஷார்ட் பீரியடுக்கு. ஓகேங்களா, ஐசிடி எஸ்எம்சியில் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும். பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த சிஏஎஸ்ன்ற ஒரு கான்செப்டை 5 மினிட்ல பார்ப்பாங்க ஐசிடியில். அது ஏன்னா அந்த 5 மினிட்ல தான் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் அங்கே வந்து ரொம்ப கிளியராக கண்டுபிடிக்க முடியும் 1 மினிட்டை விட கம்பேர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். மேபி 1 மினிட்ல உங்களுக்கு சூட்டபிள் ஆயிருக்கலாம். பட் எனக்கு அது சூட் ஆகல. அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோல என்னால 1 மினிட்ல இந்த பிக் ட்ரேட்ஸ் வச்சு, அட் ஆஃப் மெத்தட் வச்சு, கெக்ஸ் லெவல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் இதெல்லாம் வச்சு பார்க்கையில, அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ என்னால ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால தான் இந்த ஷார்ட் பீரியடுக்கு ஆர்டர் ஃப்ளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த நெறைய அக்கவுண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணேன், காலி பண்ணேன் அப்படின்றத சொன்னேன் இல்லையா? அந்த அக்கவுண்ட்லேருந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ்ல எனக்கு ஒரு செட்டப்ஸ் வந்து லாஸ் ஆயிட்டா, அந்த செட்டப்ப விடாம அகைன் அண்ட் அகைன் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த ரிவெஞ்ச் ட்ரேட் வந்து லாஸ அக்செப்ட் பண்ணாததுக்கான மெயின் ரீசனா இருக்கும். எனக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த லாஸ அக்செப்ட் பண்ணாட்டினா தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுப்போம். இன்கேஸ் அந்த லாஸ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட்டே வரும்னு தெரிஞ்சாலும், போகாம இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அட்வைஸ். ஓகேங்களா. ஸோ, அதனால இப்ப எனக்கு இந்த ஓப்பனிங் ட்ரேடே எனக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்க வேண்டியது ட்ரையலிங்ல. பட் நான் ட்ரையல் பண்ணாம எஸ்எல் வாங்கிட்டேன். இது என்னோட மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்க நான் அக்செப்ட் பண்ணிட்டு, இந்த டேவோட ட்ரேடிங்க நான் க்ளோஸ் பண்ணிட்டதுனால, இந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் என்னால எடுக்க முடியல. ஆனா, சம் டேஸ் இந்த மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணாம ட்ரேட் எடுத்து, இந்த ட்ரேடும் லாஸ் ஆச்சுன்னா, நம்ம அக்கவுண்ட் ரொம்ப ரொம்ப லூசிங் ஸ்ட்ரைக்குக்கு ரொம்ப தள்ளி போயிரும். ஓகேங்களா. ஸோ, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் திங் நீங்க உங்க டெய்லி லாஸ லிமிட் பண்ணணும். ஸோ, நெறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். டெய்லி லாஸ எப்படி ப்ரோ லிமிட் பண்ணலாம்? இப்போ நான் வந்து ஒரு 25,000 ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அதில 1%ன்றது $250. நான் ஒரு நாளைக்கு வந்து 2% அதாவது $500 ரிஸ்க் வைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ, பெர்சனலா என் ஸ்டூடண்ட்ஸுக்கும் சரி, நான் பெர்சனலா யூஸ் பண்றதும் சரி, அக்கவுண்டோட சைஸ்ல இருந்து உங்களுடைய ரிஸ்க்க கால்குலேட்டே பண்ணாதீங்க. ஓகேங்களா. உங்கட்ட $25,000 அக்கவுண்ட் இருக்கலாம், $50,000 அக்கவுண்ட் இருக்கலாம், ஏன் $1,00,000 கூட இருக்கலாம். அக்கவுண்ட் சைஸ வச்சு நீங்க ரிஸ்க்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய லாஸிங் டேஸ் ரொம்ப சுருங்கிரும். விச் மீன்ஸ் 2 நாள், 3 நாள் கன்டினியூவா லாஸ் பண்ணாலே உங்க அக்கவுண்ட் காலி ஆயிரும். ஆனா, மினிமம் 7 டேஸ் உங்க அக்கவுண்ட்ல 7 டேஸ் ஆர் 5 டூ 7 டேஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் யூசுவலா 5 வச்சிருப்பேன். பட் ஸ்டூடண்ட்ஸுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து 7 டூ 8 டேஸ் சொல்றது. ஏன்னா, அவங்க கத்துக்கிறதுக்கு டைம் வேணும். அதனால தான். ஓகேங்களா. ஸோ, அந்த 5 டூ 7 டேஸ் கன்டினியூவா லாஸ் பண்ணாலும், ஒரே ஒரு நாள் 8த் டே ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, 5 நாளுமே கன்டினியூவா எனக்கு ப்ராஃபிட். ஸோ, இந்த வீக் பார்த்தீங்கன்னா, 3 ப்ராஃபிட் டே, 2 எஸ்எல் டே. ஸோ, அக்கவுண்ட் வந்து எனக்கு பிளஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ, ஓவரால் அக்கவுண்ட் சைஸ்ல இருந்து ரிஸ்க்க கால்குலேட் பண்ணாம, நம்மளுடைய அக்கவுண்ட்ல எவ்வளோ லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற லாஸ் லிமிட்ல இருந்து உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ $25,000 அக்கவுண்ட் ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ட்ரைலிங் ட்ரா டவுன் இருக்கும். அப்போ கரண்ட் டே ப்ராஃபிட்ல இருந்து உங்களால $1,000 தான் மைனஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ, $1,000 விச் மீன்ஸ் அப்படின்றது இந்த $1,000 நான் 5 நாள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, 5ஆல டிவைட் பண்ணி 200 வரும். ஸோ, ஒரு நாளைக்கு என்னோட லாஸிங் லிமிட் 200 தான். அந்த 200 வச்சு நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த 200 லாஸ் பண்ணிட்டு டெய்லி லிமிட்டோடயே க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி போகையில, உங்களுடைய ப்ராபபிலிட்டி, ட்ரேடிங் டேஸ், ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிராஜுவலா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இல்ல நீங்க லிமிட் பண்ணல அப்படின்னா, ஒரு சில நாள் உங்களுடைய மைண்ட் சரியில்லாதப்போ, ஓகேங்களா, வேற ஏதோ ஒரு கோவத்திலயோ, வேற ஏதோ டென்ஷன்லயோ ட்ரேட் பண்றப்போ, உங்களால லாஸ அக்செப்ட் பண்ண முடியாது. லாஸ அக்செப்ட் பண்ணாதனால ரிவெஞ்ச் ட்ரேடுக்கு போவீங்க. டெய்லி லிமிட் இல்லாதனால அந்த அக்கவுண்ட் ஒரே நாள்ல காலி ஆயிரும். இன்கேஸ் அன்னைக்கு $200 லாஸோட முடிச்சீங்க அப்படின்னா, மறுநாள் அந்த ப்ராஃபிட்ட எடுத்து அக்கவுண்ட்ட பிரேக் ஈவன் கொண்டு போய் திரும்படியும் நல்ல ஸ்டேஜ்க்கு அக்கவுண்ட்ட கொண்டு போயிற முடியும். அந்த டெய்லி லிமிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. டெய்லி லிமிட்ட அக்கவுண்ட் சைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணாம, ஓவராலா உங்கனால இன்னையில இருந்து எவ்வளோ லாஸ் பண்ண முடியும்,
அந்த லாஸை எத்தனை நாளைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா லூசிங் ஸ்ட்ரைக்குன்றது கவுண்ட் ஆஃப் ட்ரேட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணாமல் கவுண்ட் ஆஃப் டேஸ் வச்சு கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 நாளாவது இந்த அக்கௌண்ட் என் கையில் இருக்கணும் அப்படின்னா 6 நாளும் லாஸ் பண்ணால் எவ்வளோ லாஸ் பண்ணி 6வது நாள் என் கையில் இந்த அக்கௌண்ட் உயிரோடு இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா நல்ல பெட்டராக ஹையர் டேஸுக்கு உங்களால் அந்த அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஒரு நல்ல மைண்ட் செட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இதுதான் அந்த லாஸ்ட்டு ஒரு 5 to 6 அக்கௌண்ட்ஸில் வந்து நான் லேர்ன் பண்ண ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திங். ஓகேங்களா? ஸோ டெய்லி ரிஸ்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி தான் பண்ணணும். அக்கௌண்ட்டோட சைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணாமல் லாஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்ட். இப்போலாம் ஃபிக்ஸ்டு ரிஸ்க் ரிவார்ட்லாம் கிடையாது. ஸோ பேசிக்காக இந்த அட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் இருந்து இந்த பவர் ட்ரேட்ஸ் வச்சு தான் என்னுடைய ட்ரையலிங்ஸ் நடக்கிறதுனால 1:1 1:1.5 அந்த மாதிரிலாம் கிடையாது. சம் டேஸ் 1:2க்கு மேலே போகும். சம் டேஸ் 1:0.7லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் 1:1ல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோக்கு எனக்கு யூசுவலாக 1:1ன்றது ரொம்ப 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 சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப பெட்டராகவும் இருக்குது. சம்டைம்ஸ் ட்ரையலிங்கில் எனக்கு 1:2 போயிருக்கு. சம்டைம்ஸ் ட்ரையலிங்கில் 0.7லே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் ரிஸ்க்கு ரிவார்டில் வந்து நான் கொஞ்சம் வீக்கு தான் இப்போ வரைக்கும். அதை ஒர்க் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓகேவா இருக்குது ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.